மே 7ஆம் தேதி தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்பார்ன்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலைமையில, ஏன்னா வரலாறு மாறப்போகுது. கலைஞர் நேரு ஸ்டேடியத்துல எப்படி பதவியேற்றாரோ, அதே மாரி பதவியேற்பு இங்க நேரு ஸ்டேடியத்துல தளபதி விஜய் பார்த்தோன்னா பதவியேற்க போறாரு அப்படின்னு எகிரிச்சு, ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக எல்லாரும் தவம் கிடக்குறோம், காத்து கிடக்குறோம் அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனா கூட்டணி கட்சி சரியா அமையாம இழுபறி தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் விஜய் முதலமைச்சர் ஆவதில் சிக்கல் பார்த்தோன்னா ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும். கூட்டணி கட்சிகள் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாம ரொம்ப மைனாரிட்டியா இவங்கெல்லாம் வச்சு கூட்டணி அமைச்சாலும் அது விஜய்க்கு பார்த்தோன்னா பெரிய ஆபத்து தான். ஒன்று விஜய் இவங்க எல்லாரையும் கூட்டணி வச்சு கண்டினியூ பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பார்த்தேன்னா அப்படியே அதை கலைச்சிட்டு தனி எலெக்ஷன்ல பார்த்தோன்னா நின்று இண்டிவிஜுவலா அவருடைய மெஜாரிட்டியை பார்த்தோன்னா ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணினால் மட்டும்தான் அவரால் கண்டினியூ பண்றது கரெக்டா அது சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஒன்னா, விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடர் பண்டிட் அவர் என்னன்னா மே 13ஆம் தேதி தான் விஜய் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் மே 13ஆம் தேதி அவர் பதவி ஏற்கணும், பதவி ஏற்கிறதுக்காக தான் உகந்த நாள்னு சில காரணங்களை சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு முந்தைய நாள்ல எல்லாம் ஏற்கக்கூடாது, அப்படி விஜய் பதவி ஏற்றா அது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.